இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா குற்றம் புதிது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு வந்து காணாம போயிடுறாங்க. இந்த கடத்தல வந்து யாரு செஞ்சா, எப்படி செஞ்சா அப்படின்றத வந்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடத்தல யார் செஞ்சிருப்பா அப்படின்னு தேடிட்டு இருக்க டைம்ல வந்து பார்த்தா ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து நிறைய திருப்புமுனையான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இது நிஜமாவே கடத்தல் தானா, இல்ல வந்து இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்து ரிவீல் பண்ணிட்டே வராங்க. ஸோ வந்து இந்த படத்தோட எண்ட்ல நிஜமாவே இது வந்து கடத்தல் நடந்ததா, இல்ல இது வந்து வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்றாங்களா அப்படின்றத வந்து நமக்கு ரொம்ப என்கேஜிங்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை யார் இயக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா நோஹா ஆம்ஸ்ட்ராங். அவர் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவரோட முதல் படம் ரொம்ப அற்புதமாவே வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா தருண் விஜய். அவர் தான் இந்த படத்துல ஹீரோ. ப்ளஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூசர் செஞ்சிருக்காரு. மற்றபடி இதில் ஸ்வீதா, கனிமொழி, மதுசூதன் ராவ் அப்படின்னு ஆர்டிஸ்ட் பட்டாளமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை வந்து ரொம்ப நல்லாவே வந்து செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த படத்தை யார் மியூசிக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கரண் பி கிருபா. அவர் தான் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அவரும் வந்து ரொம்ப அற்புதமாகவே வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ தருண் விஜய் வந்து முதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அற்புதமாகவே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து எந்த அளவுக்கு பெட்டராக அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெட்டராகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில சைக்கோலியான ஒரு சில எல்லங்கள் படத்தில் வருதுன்னா வந்து ரொம்ப அற்புதமாகவே வந்து இந்த படத்தில் நடிச்சு காட்டியிருக்காரு. மேலும் லவ் போர்ஷன்ஸ் இதில் எல்லாமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நிழல்கள் ரவி, மதுசூதன் ராவ் அவங்களாம் வந்து கேட்கவே தேவையில்லை. அவங்க எப்பயுமே வந்து பக்காவாக நடிச்சிடுவாங்க. ஸோ மேலும் இந்த படத்தில் பார்த்தா படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்ல ஒரு கதை தான். ஆனால் இதில் சில இடங்களில் வந்து நிறைய லாஜிக்கலி சில இடங்களில் மிஸ்டேக்ஸ் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தா படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்து நம்மளை நல்ல கிரிப்பிங்காக என்கேஜிங்காகவே கொண்டு போகிறாங்க. இது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவியாகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.